நம்மளோட வழிபாட்டு முறையில் பாவனை முறைன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனா காதலனாவும் நினைச்சாங்க. ஆமாம். அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த மாதிரி நினச்சிருக்காங்க, நண்பனா கூட நினச்சிருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு பாவனை யோக வழிபாட்டில் வரவங்களுக்கு சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஏன்னா பாவனை பண்ணுற நிலை வரும்போது அவன் ஞானத்துக்கு போயிடுறான் இல்லையா? ஆனால் யோக வழிபாடு வந்து மனித நிலையிலிருந்து யோகத்துக்கு போகிறான். அப்போ அந்த பாவனை வழிபாடு வராது. இப்போ கடவுளை வந்து நண்பனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து காதலனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து கணவனாகவே கொண்டாடுறான், கடவுளை வந்து பிள்ளையாகவே கொண்டாடுறான். இது உச்சக்கட்ட நிலை. ஆனால் அடித்தர மக்களுக்கு அதை கொண்டாட முடியாது. வாயில் ஒன்றா சொல்லலாம், நிஜத்தில் போக முடியாது. ஆனால் அந்த நிலையை அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்க போன பிறப்பிலேயே இறைவனோட உறவாடினவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாவனை வரும். சராசரி மனுஷனுக்கு அந்த பாவனை ஞானம் வராது. அதனால சாத்தியப்படாது. சொல்லு. பேரளவு தான் அது பக்தி மாதிரி இருக்கு, ஆனால் உச்சத்தில் ஞானத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், மனமில்லாத நிலை. இப்போ ஆழ்வார்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க, பெருமாளை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க, சிவனை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க, அம்பாளை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க. இது மாதிரி பக்தர்கள்னுட்டு பல வகைகள் இருந்தாங்க. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ரெண்டு பேர் நிலையும் ஒரே நிலை தான். இறைவன்ற பேர் மட்டும்தான் மாற்றிக்கினாங்க. இவரை பெருமாளாக்கினாங்க, அவரை சிவமாக்கினாங்க. ஆனால் ரெண்டு மகான்களுமே ரெண்டு மகான் நிலையிலையுமே மனம் இல்லாதவங்க தான். வீடு கிடையாது. இப்போ ஒரு ராமானுஜர், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு வாழும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் மனிதன் அதை இவனுக்கு எது உகந்ததோ அதை மட்டும் சிந்திக்கிறான், இவனுக்கு எதிர்ப்பதமாக சிந்திக்கிறதே இல்லை. ராமானுஜர் ஒரு பிராமணன். அவர் வந்து வேதம் படித்தவர். அவருடைய அவதாரமே பெருமாளனுடைய சேஷ அவதாரம் தான், பாம்பு அவதாரம் தான். ஆனால் மனித வடிவெடுத்து வந்துக்கிறாரு இந்த பிறவியில் மக்களுக்கு நல்ல அறிவை புகட்டுறதுக்காக. திருக்கட்சி நம்பின்னு பூந்தமல்லியில் ஒருத்தருக்கிறாரு. அந்த திருக்கட்சி நம்பியினுடைய இனம் வந்து செட்டியார் இனம். அவர் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க. வணிக வியாபாரம் தான், மளிகை கடையெல்லாம் அப்போல்லாம் செட்டியார் தானே, இப்போ தானே நாடாருங்க அது இதுன்னு, அப்போல்லாம் செட்டியாருங்க தான் மளிகை கடை வியாபாரங்கள்லாம் பண்ணுறது. அப்படி பண்ணி அவங்க அப்பா 2 பிள்ளைங்களும் அவர் கூட உறவாடுறாங்க. ஆனால் திருக்கட்சி நம்பி மட்டும் பூ வாங்கி பூ கட்டி காஞ்சி வரதராஜருக்கு டெய்லி எத்தனை போகிறார் பூந்தமல்லிலேருந்து. அவருடைய பக்தியை மெச்சிய ராமானுஜர் இவருடைய சம்சாரம் சாப்பாடு போடுறாங்க. எங்க வச்சு? வீட்டு உள்ள வச்சு போடல, திண்ணை மேல வச்சு போடுறாங்க திருக்கட்சிக்கு. அப்போ திண்ணை மேல சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அம்மா தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க. ஆனா ராமானுஜர் சொல்றாரு, திருக்கட்சி நம்பி சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா எனக்கு புண்ணியம், அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த இலையை எடுத்துட்டே அப்படின்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரியான தூய்மையான பக்தியில் இருப்பாங்க. அப்போ ராமானுஜர் நான் ஒரு பிராமணன், திருக்கட்சி ஒரு செட்டியாரு, நான் அந்த இலையை தொடக்கூடாது, அந்த இலையில சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாரா? நினைக்கல. இன்னைக்கு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸை வச்சா அந்த கிளாஸை தொட்டு கொடுக்க மாட்டான், எச்சன்றான். ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு பாதி தண்ணி கொடுத்தா வாங்கி குடிக்க மாட்டேன்றான். ஆனா அந்நிய ஜாதிகார சாப்பிட்ட இலையில அவ்வளோ பெரிய மகான் அதில் சாப்பிடணும்னு விரும்புறாரு. அப்போ இவரை விட அவர் எவ்வளவு உயர்ந்தவரா இருப்பாரு. ஆனால் திருக்கட்சி நம்பி கூட 2 அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எங்க இருந்தாங்க? இல்லை, ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு. ஆனா திருக்கட்சி நம்பிக்கை வந்த இடம் பூந்தோட்டமா ஆக்கி அந்த பூந்தோட்டத்தில் விளையிற பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு. அதனால பெருமாளே திருக்கட்சி நம்பிக்கிட்ட நேரடியாக பேசுறாரு, ராமானுஜர்கிட்ட கூட பேசல.
அந்த திருக்கட்சி நம்பி பூந்தோட்டமா வச்சிருந்தா இன்னைக்கு பூந்தமல்லி பெருமாள் கோயில், திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒரு கோயில். ஆனா அவங்க அண்ணன் தம்பிங்க பெரிய செல்வந்தனா இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லை, அட்ரஸ் இல்லை, எங்க இருந்தாங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம போச்சு. ஏன் சொல்றேன்னா, ஞானம் என்றது அழியா பொருள், அஞ்ஞானம் என்றது அப்பவே அழியக்கூடிய பொருள். 2100 வருஷத்துக்கு முன்ன இருந்த திருவள்ளுவரை பத்தி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றான். இது மாதிரி ஒரு நூலை எழுத முடியாத, பிழையே இல்லாத வார்த்தைகளா இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் 2100 வருஷத்துக்கு முன்ன இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜமீன், எத்தனை ராஜாக்கள், யாரை பத்தியாவது நம்ம பேசுறோமா? ஏன்னா ஞானிகள் எப்பவுமே அழிவதில்லை, அஞ்ஞானிகள் அவன் இருக்கிற வீட்டிலேயே அழிஞ்சிருவான். இதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் தான் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல ஓடி நிற்கிறான். மாசோ திங் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டுடைய தலைவர் மாசோ திங், சைனாவுடைய அதிபர் இருந்து இப்போ மறைஞ்சவர், அவர் தான் சைனாவுடைய தந்தை. சைனாவில் ஜமீன்கள் பண்ணையார்கள்லாம் மக்களுக்கு அபின்னு கெஞ்சா இதை கொடுத்து மயக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இலவசம் இலவசம்னு அப்படிதான் மயக்கி வச்சுக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மக்கள் ஒரு விழிப்பு இல்லை. அந்த மாசோத்திங் என்ன பண்றான், இந்த நாட்டை விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு பெரிய புரட்சி பண்றான். புரட்சி பண்ணும்போது எல்லா ஜமீன் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மாசோத்திங்க பிடிச்சி கொடுங்க, உயிரோட பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல, சாவடிச்சு பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிரைஸ் தரான்னு அலௌன்ஸ் பண்றான். ஒரு இடத்துல மாசோத்திங் என்னோட கூட்டம் நடக்குது, மாசோத்திங் மனைவியும் கூட இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த தாண்ட முடியாம கொளுத்தி விட்டுறான். சப்போஸ் இந்த கூட்டத்தில் மாசோத்திங் இருந்தா ஒன்று செத்து போட்டோம், இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுறான். கொளுத்தி விட்ட உடனே எப்படி பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாசோத்திங்க்கு. இங்கேருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு ஓடியாடுறான். ஓடியாந்து இந்த நெருப்பை இவன் தாண்டி நின்றுட்டான். ஆனா இவன் மனைவி மாட்டிக்கினான் நெருப்புல. மனைவி கத்துறா, என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு மனைவி கத்துறா. மாசோத்திங் திரும்பி பார்க்கறான், இவளை காப்பாற்ற போனா நம்ம மாட்டிப்போம், நம்ம மாட்டிக்கினா இந்த உலகத்தை விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது, அதனால ஒரு மனைவி இறந்தாலும் பரவாயில்ல நம்ம பயணம் பண்ணிடலான்னு அந்த மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் தான் மாசோத்திங், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டுடைய தலைவர். இன்னைக்கு உலகத்தில் சைனா முதல் இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அந்த மாசோத்திங் தான். அரசியல்வாதினா அப்படி இருக்கணும். போதை பொருள் இலவசம் 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 பண்ணது மக்களை மயக்கி மனசை கெடுத்து ஓட்டுக்காக பேசி கெடுக்கிற மக்கள் விழிப்புணர்வு வராது. அந்த மாதிரி மனசை தூய்மையா வச்சுக்கணும். அப்படி வச்சவன் தான் இறைவனோட போக முடியும். அந்த மாதிரி எந்த செயலா இருந்தாலும் உலகத்துக்காகவே வாழ்ந்தவன் என்னைக்கும் அழிவதில்லை. வீட்டுக்காகவோ உறவுக்காகவும் வாழ்ந்தவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவான். இது சரித்திரம். பணம் இருந்தது, பகட்டு இருந்தது, பல ஜனங்கள் இருந்தது, ஆனா யாரும் இல்லாம போயிடுவான். யாரும் இல்லாம தனித்து இருந்தான் ஒரு மகான், அவனுக்கு 1000 பேர் பின்னாடி கூடிடுவான். இதான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு செடியில ஒரு பூ பூக்குதுவா, சரி, பூ வந்து பூ பூக்குறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆமா, ஆனா எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதுல இருக்கிற தேனை எடுத்துட்டு உரியுது, தேன் எடுத்துட்டு போகுது. ஆனா எனக்கு தெரியல. ஆமா, அந்த மாதிரி இறைவனானவன் என்னோட குற்றங்களை கலைஞ்சிட்டு என்கிட்ட நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டான். நான் மேல்நிலைக்கு வருவேன். என்னோட இறைவனானவன் என்னோட குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டு என்ன ஒரு மேல்நிலைக்கு ஏற்று போக முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு பூ பூக்குது, சரி, தேனி போய் அதில் இருக்கிற மகரந்தத்தை உரியுது. ஆனா அதுல மகரந்தம் இருந்தா, ஆனா அதே வந்து இந்த அலரி பூவில் அதே மாதிரி என்ன பூவுது, புளியாருக்கு போடுறோமே எருக்கம்பூ, அதில் போய் தேனி மகரந்தம் உருண்டாது. நீ நல்ல வாசனை உள்ள ரோசா மாதிரி இருந்தீங்கன்னா இறைவன் உனக்கு பண்ணுவான். ஆனா நீ அலரி பூ மாதிரியும் இந்த பூ மாதிரியும் இருந்தீங்கன்னா உன்னை எப்படி இறைவன் இது பண்ணுவான் சொல்லு? அப்போ நீ நல்ல ரோசா மாதிரி ஆகிறதுக்கு முயற்சிகளை பண்ணு, இறைவன் கண்டிப்பா உன்னுடைய குற்றங்களை களைஞ்சு உன்னை ஏத்துப்பான். ஆனா நீ எப்பவுமே நான் எருக்கும் பூ மாதிரியே இருப்ப, என்ன இறைவன் ஏத்துக்கன்னா எப்படி ஏத்துப்பான்? ஏத்துக்கவே முடியாத நிலையில நீ இருக்கிறிய.
ஏற்றுக்கிற நிலைக்கு உன்னை மாற்றிக்கோ, கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான். ஏன்னா இறைவனுக்கு பாகுபாடு கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது. அவனுடைய மனம் நல்லதா இருக்குதா ஏற்றுப்பா, தயாராப்பான். ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் கிடையாது, இந்த ஜாதி அந்த ஜாதின்றது இறைவனுக்கு கிடையாது. அதனால நீ நல்லவனா மாறு, கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கோம், யார் மேலே அன்பு அதிகமாக வைக்கணும், யார் மேலே கோவப்படணும், யார் மேலே வெறுப்பாக இருக்கணும், இது 3 நம்ம எப்படியா பார்த்து பிரித்து கரெக்டாக இது பண்ணணும்? யார் மேலேயும் வெறுப்பாக இருக்கக்கூடாது. யார் மேலேயும் வெறுப்பாக இருந்தால் எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. நீ யார் யார் மேலாம் கோவப்படுற அவங்களாம் ஆப்போசிட் உனக்கு முக மேலேயும் கோவப்பட்டுருவாங்க. எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி அன்பு வைக்கணும். ஒரு ஆளுக்கிட்ட அன்பு வச்சுக்கிறது இல்லை. பொண்டாட்டிங்க, என் பொண்டாட்டி ரொம்ப அன்பாக இருக்கிறேங்க, நான் அடிமை மாதிரி ஆகிடுவேன். அம்மாங்க, அம்மாலாம் எனக்கு தேவையில்லைங்க, 2 அரை கொத்து தைத்திட்டுங்க அப்படின்றது இல்லை. அன்புன்றது எல்லார் மேலேயும், மனுஷன் மேலே மட்டும் இல்லை, ஜீவராசி மேலே கூட காட்டுறது அன்பு. அந்த அன்பை எல்லாருக்கிட்டும் காட்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஆளை தேர்ந்தெடுத்துக்கின்னு காட்டுறது அன்பு இல்லை, அது சுயநலம். அதனால் அப்படி காட்டக்கூடாது. எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டு, எல்லாரும் ஊ மேலே அன்பை காட்டுவாங்க, அது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அதான் மாற்றமுடியா? இப்போ பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்களை எது முதன்மையான, அதாவது முக்கியமான இதுங்கய்யா? நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம், இது ரொம்ப முக்கியமானது. அதுல எல்லாமே முக்கியமானது. இப்போ 5 பஞ்சபூதம் இருக்குது. இப்போ கிரகங்கள் இருக்குது தெரியுமா? சந்திர கிரகம், அப்புறம் செவ்வாய் கிரகம்லாம் இருக்குது. ஏன் அங்கெல்லாம் மனித உயிரினங்கள் இல்லை? காற்று இல்லை. அப்போ அங்க பூமி இருக்குது, மண் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா உயிரினம் வாழ முடியல. அப்போ அங்க காத்து இல்லை. காத்து இல்லைன்னா தண்ணி இல்லை. அப்போ எல்லாமே 5யும் இணைஞ்சால்தான் உலக இயக்குமே. எது ஒன்று குறைஞ்சாலும் 4க்கும் வேலை இல்லாமல் போயிடும். இப்போ பூமி இல்லை, தண்ணி இருக்குது. தண்ணி எங்கே தேங்கும்? பூமி இருந்தால் தானே தேங்கும். அப்போ பூமி வேணும். அப்போ பூமி இருந்த போதாது, தண்ணி வேணும் காற்று ஓடணும்னா. காற்று வந்தால் தான் எல்லா செடி கொடியும் வளரும். சூரிய வெப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மரம் செடி கூட வராது. அப்போது 5 பஞ்சபூதமும் இணைஞ்சு இயக்கிறது தான் உலகம். 5 பஞ்சபூதம் இணைஞ்சு இயக்கிறது தான் உடல். இது எல்லாத்துக்குமே 5ம் தேவைப்படுது. ஆனால் இந்த 5யும் இயக்கிறது ஓசை. இந்த 5க்கு முதன்மையானது எதிரான ஓசை. ஓசையிலேருந்து தான் இந்த 5ம் பிறந்தது. அந்த ஓசையாகத்தான் இறைவன் இருக்கிறான். எனக்கு கூட ஒரு கேள்விகள் நான் முன்ன கேட்டிருந்தேன், அதுக்கு பல பேர் பல விதமாக பதில்கள் எழுதின்னு இருக்கிறாங்க. அது நேற்று கூட ஒருத்தர் இதில் என்னது என்ன கால்பாது நேற்று பேசணுமே இல்லைப்பா, கூகுளில் பேசணும்ல, கூகுள் மீட்டில் ஒருத்தருக்கு பேசுகிறாரு. நீங்கள் தானே சாமி சொல்லிக்கிறீங்க கடவுள் ஒன்றுன்னிட்டு அப்படின்னிட்டு. அப்போது அதுக்கு நான் சொன்னதையே தான் திருப்பி திருப்பி என்ன கேட்டுன்னுக்கிறாங்களே தவிர அவங்க இதுதான் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கோவில் இருக்குதுப்பா, பெரிய கோயிலாக இருந்தாலும் சின்ன கோயிலாக இருந்தாலும், ஊர் ஃபுல்லாக ஒரு கோவில், ஊரெல்லாம் லைட்டு போடுற ஒரு கோயிலில் ஃபங்க்ஷனுன்னா, ஆனால் கோவிலுடைய மூலஸ்தானத்தில் மட்டும் சிலைகள் கருப்பாகவே இருக்குது. கோவில் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு லைட்டு போடல. ஏன் சாமியை வெள்ளையாக்கி ஒரு பெரிய போக்கஸ் போட்டு விடலாமே? இயற்கைக்கு மாறானது அது. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்னா இருளில் தான் இருக்கிறான். அதனால தான் கற்பூரம் கொளுத்தி நீ ஒளியாக மாறி இறைவனை போய் பாருன்றதுக்கு தான் கருப்பு சிலையை வச்சு கற்பூர ஆராதனை ஒளியில் பாருன்றது காட்டுறதுக்கு அடையாளம். அப்போது இயற்கைன்றது இருள், மீது எல்லாம் செயற்கை தான். இருளில் தான் இறைவன் இருக்கிறான். இருளில் இருக்கிற இறைவனை நீ பார்க்கணுன்னா நீ ஒளியாக மாறணும். அவன் இருள் இறைவனாகவும் இருக்கிறான், ஓசையாகவும் இருக்கிறான், பேர் ஒளியாகவும் இருக்கிறான். ஏன்னா இயற்கைன்றது தான் இறைவன். இறைவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதுதான் இறைவன். மீதி எல்லாமே பிறக்கும் இறக்கும். அப்போ மற்றதெல்லாம் உயிரினங்கள். இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அதனுடைய அகலமும் இல்லை, நிகழமும் இல்லை.
அது சிறிய பொருளாக வாங்குது, அது பெரிய, அதை விட பெரிய பொருளும் எதுவும் இல்லாதது. அப்படிப்பட்டது இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை இந்த மனிதனாகப்பட்டவன் தேடி அதை அடையும் போது அவனுக்கு முக்தி மோட்சம்ன்ற பதவிகள் கிடைக்குது, வாய்ப்புகள் கிடைக்குது. முக்தி மோட்சம்னா ஏதோ மந்திரி பதவி மாதிரி கிடையாது, உன்னுடைய பிறப்பை தவிர்க்கிற பதவிகள். அதெல்லாம் அந்த பதவியை நாடி பயணம் பண்ணுறதா ஆன்மீகம், இறை பயணம்ன்றது. பக்தின்றது கோவில்களில் போயிட்டு வேஷம் கட்டிக்கின்னு பெரிய பெரிய பட்டை போட்டுக்கின்னு பெரிய பெரிய மணிங்களை போட்டுக்கின்னு போகிறது, அது பக்தி. அது ஒரு மனசாந்திக்கு. ஆனால் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும்னா உனக்கு மனம்ன்றது ஒன்று இருக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். மனம் இருக்கிற அத்தனை பேரும் மனுஷன் இறைவனை அறிய முடியாது. உலகத்தை அறியலாம், பக்தியை செய்யலாம். மகான் என்ற மனசை இழந்து அழிச்சவன் அவனால் தான் இறைவனை அடைய முடியும், இறைவனை பார்க்கவும் முடியும். அந்த நிலையை உருவாக்கிறது தான் யோக பாதைன்றது. அந்த பாதையை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். உலகத்தில் இப்போ ஞானம் அடைந்த மகான்கள் இருக்கிறாங்க. ஆமாம். அவங்களுக்கு ஆசை, பாசம், காமம் வருமா? ஞானம் அடைஞ்ச மகானுக்கா? ஆமாம். இந்த மூணுமே வராது சாமி. இந்த மூணுமே கடந்த நிலை தான் ஞானம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இந்த மூணும் கடந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கின்னு ஞானி மாதிரி தாடி வச்சுக்கின்னு கொண்டை போட்டுருந்தா ஞானியானா ஞானிக்கு அறிகுறி அது கிடையாது. புரியுதுங்களா? ஆசை, காமம், மயக்கம் இந்த மூணுத்தையும் ஜெயிச்சவங்க மட்டும்தான் ஞானத்தை அடைஞ்சதுக்கான அறிகுறி. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை எப்பவுமே தாழ்த்திக்கின்னு இருப்பாங்க. தன்னை யார் தாழ்த்துறானோ அவனை உயர்த்த வேண்டியது இறைவனோட வேலை, குருவோட வேலை. ஆனால் இந்த மூணு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வெளி வேஷம், ஞானி மாதிரி வேஷம் போட்டிருப்பான், குணம் முழுக்க திருட மாதிரி இருப்பான். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், திருட வந்து மனுஷன் மாதிரியே இருப்பான் அப்படின்னாரு. பேயினா சொல்லலாம், கருப்பாக இருக்கும், சவுப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும்னு சொல்லலாம். திருடின போய் எப்படி சொல்லுவேன்? அவன் நம்மள மாதிரியே தான் இருப்பான். எப்போ தெரியும்னா நம்ம கிட்ட திருடினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ இவ்வளோ நேரம் இருந்தவன் நம்ம திருட போயிடா அப்படின்னு. புரியுதா? அதனால் இதை ஜெயிச்சவங்க மட்டும்தான் ஞானியை தவிர வெறும் வேஷத்தால் யாருக்கும் ஞானம் வராது, அவங்களுக்கு ஞானியும் கிடையாது. புரியுதுங்களா? இது எப்படி உணரலான்னா பேச்சே தெரிஞ்சிடும். நான் 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 யார் முன்ன போகிறானோ அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதன்னு தெரிஞ்சுக்கலாம். அவனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. எரியிற விளக்கு 1000 விளக்கு ஏற்றலாம், எரியாத விளக்கு எந்த விளக்கு ஏற்ற போகுது? ஏதோ ஒரு விளக்கு எரியுமா? இந்த விளக்கே எரியல, அது எந்த விளக்கு ஏற்ற போகுது? எப்போ ஆசை, மயக்கம் இது கூட 1000 வேஷம் போட்டுன்னு வாழ்ந்துருக்கிறான். அவனுக்கு பேர் ஞானி இல்லை, அஞ்ஞானி. அவன் ஊரை ஏமாத்தலை, தன்னைத்தான் தான் ஏமாத்திக்கிறான். ஐயா சொல்லுவாங்க, டேய் நீ வெளி உலகத்தில் நீ எப்படி வேணா இருந்துக்கப்பா, இங்கே வந்து தப்பு பண்ணாத. ஏன்னா இது சித்தர்களுடைய பாதை. இது நான் வந்து நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒன்றும் சாபம் கொடுக்க மாட்டேன். ஆயிரக்கணக்கான சித்தங்கிறான், அவன் எல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுப்பான், உன் பரம்பரையே விளங்காத போயிடும். அதுக்கு தான் அதை சொன்னார். இந்த இடத்துல வந்து நீ தப்பு பண்ணாத, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாதன்னு சொன்னது காரணம் என்னன்னா பரம்பரையே விளங்காது. ஆனால் இதை பண்ணக்கூடியவனுக்கு அது தெரியுதானே? தெரியல. ஏன்னா பாடம் பண்ணுறது கிடையாது. பாடம் பண்ணவனுக்கு அந்த தப்பு பண்ணன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு வராது. தான் எதுக்காக வந்தோம்? வெளியே 1000 அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் எப்பா இதுக்கு தூரம் போதும்பா, நிறுத்திக்கலாம், இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தானே இங்கே வந்தோம். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அவன் எங்கே இருந்துருக்கணும்? இங்கேயே நின்று அந்த முடிவு வரைக்கும் காத்திருக்கணும். புரியுதுங்களா? புரியுதா சாமி? அப்போ இவங்கெல்லாம் வேஷம் போடுறவங்க, இவங்க ஒரு நாளும் ஞானி கிடையாது. அப்போ இவங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு யாருது? நம்மளுது இல்லை, இறைவன் திருத்துவான். புரியுதுங்களா? ஏன்னா சராசரி மனுஷன் எப்படி ஒன்றா சாகலாம். இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம், சபை ஏறினதுக்கு அப்புறம் நம்மளோட முடிவு எப்படி இருக்கணும்னா அது வேற மாதிரி இருக்கணும். சராசரி மனுஷனை மாதிரி நீ போனா உன்னோட வேஷம் கலைஞ்சிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் சொன்னேன், இது வந்து நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி. என்னோட முடிவை நான் யாருன்றதை காட்டி கொடுத்துரும், அங்கேருந்து நான் யாரும் தப்பிக்க முடியாத. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து நானும் சாபம் கொடுக்க போதில்லை, அவரும் சாபம் கொடுக்க போதில்லை. சித்தர்களோட பாதை இது.
தப்பிக்கவே முடியாது, மாட்டினா பரம்பரையை இதுவாகிடும், காப்பாற்ற யாரும் இருக்காது. அப்போ என்ன வரும்? பேச்சும் வராது, மூச்சும் வராது, கண்ணீர் தான் வரும். அந்த நிலை இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் சாமி. இது காலந்தோறும் இறைவன் காட்டி குத்தினே தான் இருக்கிறான். அதனால் எவ்வளோ பட்டாலும் நம்ம மனுஷனுக்கு மட்டும் புத்தி வரவே வராது. அவனுக்கு வந்ததெல்லாம் எனக்கு வராதுன்னு இவனுக்கு ஒரு நினைப்பு. சரிங்களா? அது காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லிடும். சரிங்களா? அப்புறம் நம்ம நைட்டில் தூங்குறோம், தூங்கும்போது உடல் தூங்குதா, மனம் தூங்குதா, அறிவு தூங்குதா? இதோ இவங்களை கேட்டால் தெரிஞ்சிடும் சாமி. கனவுலாம் நிறைய பேர் வருதா இல்லையா? வருதா? சந்தோஷம். இதை சொல்லுவாங்க குடியும் குத்தனமாக இருக்கிறன்ற மாதிரி. கனவு தூக்கம் எங்கேருந்து வருதுன்னா, அதாவது உடம்பும் மனசும் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே வேலை செய்யுது. புலனும் மனசும் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே வேலை செய்யுது. அப்போ எங்கே இருக்கிறோன்னா, நம்ம நினைவு நிலையில் இருக்கிறோம். இப்போ எல்லாரும் விழிப்பாக இருக்கிறோம். இப்போ நம்ம புலனும் மனசும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் நிற்குது. நம்ம என்ன பண்ணோம், சாயங்காலம் பொழுது போகும்போது சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு மயக்கம் வந்த உடனே அப்படியே சாயிரும். அப்போது உடம்பு சாய்ஞ்ச உடனே என்ன பண்ணுச்சு, மனசும் தூங்கணும். ஆனால் மனசு பல பேருக்கு தூங்குறதே கிடையாது. மனசும் உடம்பும் பிரியாமல் என்ன பண்ணுது, கனவுகளை கொண்டு வரும். சாமி நல்ல தூக்கத்தில் கனவாக வருது சாமி. சாமி கனவு வந்தால் அது பேர் நல்ல தூக்கம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கனவு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உடம்புக்கும் மனசுக்குமான உறவு பிரியலாங்க. பிரியாமல் இருக்கிறதுனால கனவுகள் வந்துக்கினே இருக்குது. அப்போ பிரிஞ்சா என்ன ஆகுன்னா, படுத்தேன் நான் எங்கே இருந்தேன்னு தெரியல, ஆழ்ந்த தூக்கம். அங்கே கனவுக்கே வேலை இல்லை, அவங்க மட்டும்தான் தூங்குறாங்க. படுப்பாங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க எங்கே போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அங்கே கனவும் இல்லை, நினைவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உலகம் இல்லை. அதுக்கு பேர் தான் தூக்கம். அங்கே என்ன ஆகுன்னா, உடம்பு மட்டும் தூங்கலை, மனசும் தூங்கிடுச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி தூக்கம் தூங்கினா உடம்புல ஒரு யானை பலம் வரும் காலைல எழுந்த உடனே. ஆனால் நம்மளால தான் கனவுலே இருக்கிறானே, காலைல ஏந்த உடனே டயர்டாகவே எழுந்துப்பான், முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, ஏன்னா தூங்கலை. இறைவன் ஒரு செட்டப் வச்சுருக்கிறான். ஏப்பா பொழுது போய் இருட்டாவது, காரணம் நீ நாள் ஃபுல்லாக உழைக்கிற, இந்த இருட்டில் நல்லா தூங்கி எழுந்துக்கோ, அப்போ தான் நாளைக்கு உழைக்க முடியும்னு இறைவன் இந்த இயற்கையை மாற்றுறான். ஆனால் பயன்படுத்த தெரியல எனக்கு. நான் என்ன பண்ணேன், தூக்கம் வராமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போடுறேன், பிரயோஜனமே இல்லை. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா, நான் தூங்கும்போது என் உடம்பு விட்டு என் மனசு போகல, அதுக்கான உறவு அப்படியே இருக்குது. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நாள் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் வாரி 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 பூசிக்கிறதுனால அது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதனால தான் அவர் பட்டினத்தார் சொன்னார், எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்து. எப்பா உலகம் உனக்கு தவிர்க்கவே முடியாது, நீ வேலை செஞ்சு தான் ஆகணும், பரவாயில்ல செய். எதை செஞ்சாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறன்றது நீ ஆசை போட்டுக்கிட்டே வா. இந்த மாடு என்ன பண்ணால் கடகடன்னு, எந்த மாடும் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மாடு கடகடன்னு புல் வைக்க எல்லாம் தின்னு போட்டு என்ன பண்ணான், ஒரு மாடு என்ன ஆசை போடும், ஏன்னா அப்போ ஜீர்ணிக்கல அது. அந்த மாதிரி நாள் ஃபுல்லாக நம்ம இறைவனோட சிந்தனையிலேயே ஆசை போட்டுக்கினே இருந்தோம்னா நமக்கு அங்கே கனவே வராது. ஏன்னா உலகத்தை மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன், உலகத்தை என் மனசில் வச்சுக்கின்னு சுமந்துக்கினே தெரியுறேன். அதனால் தூங்கினா கூட என் மனசு என்னை விட்டு போக மாட்டேங்குது, கனவுலையே இருக்கிறதுனால பல 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 நோய்கள் வருது. நல்லா தூங்கினா நோயே பாதி இருக்காது. பாதி பைத்தியக்காரன் தூங்காமல் வர்றதான் பைத்தியக்காரன் தான். தூங்கலைன்னா என்ன ஆகும், உடல் சூடாகும், பித்தம் ஜாஸ்தியாகும், அதெல்லாம் தீர்க்கவே முடியாது. ஏன்னா ரத்தத்தில் சூடு அதிகமாகும், குறைக்கவே முடியாது. அப்போ எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம நடைமுறையில் செய்யக்கூடிய தப்பு என் தூக்கம் வரைக்கும் கெடுக்குது. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணோன்னா, எதையுமே வாரி பூசிக்க வேணாம். வாரி பூசிக்காமல் இருந்தவன் நிம்மதியாக தூங்கலாம். நிம்மதியாக தூங்குறவனுக்கு தான் அறிவானது சூப்பராக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். அறகுற தூக்கத்தில் வரலுக்கு அறிவு வேலை செய்யாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது கனவு காண்றவங்க தூங்கலை சாமி, அவங்க அங்கே ஒரு போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அப்போ யார் தான் தூங்குறாங்க? தூங்கவே இல்லையா? அவங்க நல்லா தூங்கினா அங்கே கனவுக்கு வேலை இல்லை. கனவு காணாமல் யாராவது தூங்குறாங்கன்னா அவங்க மட்டும்தான் நல்லா தூங்குறதுக்கு அர்த்தம். சரிங்களா? இங்கே இப்போ எல்லோரும் முழிக்கிறத பார்த்தா யாரும் நிம்மதியாக தூங்கல போல இது, கனவோடு தான் சண்டை போட்டுக்கிறாங்க.